நமது இளைஞர் யுவதிகள் தங்களின் வேலைவாய்ப்புகளையும் விசா நீடிப்புகளையும் பெற்றுக்கொள்ள முடியாமல் தவிக்கின்றனர். கொழும்பிலிருந்து புதிய கடவுச்சீட்டுகளை அச்சடித்து வரும் வரை அவர்களின் சட்டபூர்வமான தன்மையை பாதுகாக்கும் நோக்கில் அவசரகால தற்காலிக கடவுச்சீட்டுகளை தங்கு தடையின்றி வழங்குவதற்கு சென்னையில் உள்ள இலங்கை பிரதி உயர்ஸ்தானிகருக்கு அரசாங்கம் முழுமையான வசதிகளையும் அனுமதியையும் வழங்க வேண்டும். இரண்டாவது, கடந்த காலங்களில் தூதரக நடமாடும் சேவைகள் மூலம் 35,000க்கும் மேற்பட்ட பிறப்பு சான்றிதழ்கள் எமது மக்களுக்கு வெற்றிகரமாக வழங்கப்பட்டன. பாரிய பாரிய மனிதாபிமான சவால்கள் எதிர்கொண்டு வரும் எமது உறவுகளான இலங்கை தமிழ் அகதிகள் அவல நிலை குறித்து இந்த உயரிய சபையினதும் கௌரவ பிரதமரின் அவசர கவனத்தையும் ஈர்ப்பதற்கு நான் இங்கு எழுந்து நின்றுள்ளேன். முதலாவதாக, தற்காலிக கடவுச்சீட்டு. புதிய கடவுச்சீட்டுகளை பெறுவதில் கொழும்பில் நிலவும் தாமதங்கள் காரணமாக இந்தியாவில் பிறந்து வளர்ந்த 2வது 3வது தலைமுறையைச் சேர்ந்த எமது இளைஞர் யுவதிகள் தங்களின் வேலைவாய்ப்புகளையும் விசா நீடிப்புகளையும் பெற்றுக்கொள்ள முடியாமல் தவிக்கின்றனர். கொழும்பிலிருந்து புதிய கடவுச்சீட்டுகளை அச்சடித்து வரும் வரை அவர்களின் சட்டபூர்வமான தன்மையை பாதுகாக்கும் நோக்கில் அவசரகால தற்காலிக கடவுச்சீட்டுகளை தங்கு தடையின்றி வழங்குவதற்கு சென்னையில் உள்ள இலங்கை பிரதி உயர்ஸ்தானிகருக்கு அரசாங்கம் முழுமையான வசதிகளையும் அனுமதியையும் வழங்க வேண்டும். இரண்டாவது, கடந்த காலங்களில் தூதரக நடமாடும் சேவைகள் மூலம் 35,000க்கும் மேற்பட்ட பிறப்பு சான்றிதழ்கள் எமது மக்களுக்கு வெற்றிகரமாக வழங்கப்பட்டன. ஆனால் தற்போது அந்த செயல்முறை முற்றிலும் மந்த கதியில் உள்ளது. இந்தியாவில் பிறக்கும் எமது பிள்ளைகளுக்கு இலங்கை தூதரகத்தின் ஊடாக பிறப்பு சான்றிதழும் வம்சாவளி உரிமையையும் முறையாக வழங்காவிட்டால் எதிர்காலத்தில் அவர்கள் எந்த ஒரு நாட்டிலும் அடையாளமற்றவர்களாக மாறும் அபாயம் உள்ளது. மூன்றாவது, தாயகம் திரும்புவதற்கான கேள்வி. சொந்த மண்ணுக்கு திரும்ப விரும்பி வரும் அது மக்களுக்கு முறையான மீள்குடியேற்ற காணி உரிமை அல்லது வாழ்வாதார உதவிகள் இங்கு வழங்கப்படுவதில்லை. இதனால் தாயகம் திரும்பும் பல குடும்பங்கள் மீண்டும் இந்தியாவுக்கே அகதிகளாக செல்லும் அவல நிலை காணப்படுகிறது. எனவே கௌரவ பிரதமரிடமும் சம்பந்தப்பட்ட அமைச்சர்களிடமும் நான் பின்வரும் கேள்விகளை அவசரமாக கேட்க முனைகிறேன். சென்னையில் உள்ள இலங்கை தூதரகத்தின் ஊடாக அகதி முகாம்களில் வாழும் மக்களுக்கு விசேட நடமாடும் தூதரக சேவைகளை உடனடியாக மீண்டும் தொடங்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குமா? புதிய கடவுச்சீட்டுகள் வரும் வரை எமது புலம்பெயர் தொழிலாளர்கள் மற்றும் அகதிகள் மக்களின் விசா வேலைவாய்ப்புகளை பாதுகாக்கும் நோக்கில் தற்காலிக விசா நீடிப்பு முத்திரைகள் மற்றும் தற்காலிக கடவுச்சீட்டுகளை தங்கு தடையின்றி வழங்குவதற்கு தூதரகத்துக்கு போதிய நிதி ஒதுக்கீடுகளையும் அறிவுறுத்தல்களையும் வழங்கப்படுமா? இந்தியாவிலிருந்து தங்களின் சொந்த விருப்ப பேரில் தாயகம் திரும்பி இலங்கை தமிழர்களின் காணி மறுசீரமைப்பு, முறையான வாழ்வாதார கொடுப்பனவு மற்றும் மீள்குடியேற்ற பணிகளை 2026ஆம் ஆண்டுக்கான விசேட தேசிய நிதி ஒதுக்கீடு எதுவும் அரசாங்கத்திடம் உள்ளதா? பாதிக்கப்பட்ட எமது தமிழ் மக்களின் வாழ்வில் இழைக்கப்படும் இந்த நிர்வாக பின்னடைவுகளுக்கு அரசாங்கம் உடனடியாக முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என நான் வலியுறுத்துகிறேன். நன்றி. Honorable Speaker, in response to parliamentary question number 27/2 raised by Honorable Selvam Adikalanathan, Member of Parliament, I wish to provide the following reply.
1. Emergency travel documents and visa issues. The issuance of passports and emergency travel documents falls within the statutory mandate of the Department of Immigration and Immigration of Sri Lanka. 1.2. A non-machine readable passport NMRP was an emergency travel document previously issued by Sri Lankan missions and post abroad to facilitate the return of Sri Lankan nationals who did not possess a valid Sri Lankan passport. 1.3. Unlike an ordinary passport, an NMRP was intended solely to enable the holder to return to Sri Lanka. It was not valid for regular international travel or for purposes such as visa renewal, extension of stay, employment, continued residence abroad, or travel to a third country.